இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் உங்களை குறை சொல்கிறாங்களோ சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை பார்த்து குறை சொல்கிறவங்கள என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அவங்க என்னெல்லாம் உங்களை பற்றி குறை சொல்கிறாங்களோ அதில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியும். நம்ம வளர்ச்சியை தடுக்கிறாங்களா, கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க, அவங்கள எதிரியாக நினைக்காதீங்க, அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. மாற நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க முன்னாடி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனசுல வச்சுட்டு என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேறி காட்டுங்க. அவங்க குறை சொல்கிறாங்களேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நீங்கள் அவங்களுக்காண்டி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வளர விடாமல் ஆக்குறாங்களா, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்க முன்னாடி ஏசப்பா ஒரு நாள் அவங்களை என்ன செய்ய போகிறாங்க, உயர்த்த போகிறாங்க. பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நம்மளை யாராலும் சபிச்சாங்களோ அவங்கள என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை குறை சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, நேசிங்க. அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் அவங்களே உங்களை தேடி வர அளவுக்கு ஏசப்பா என்ன செய்ய போகிறாங்க, உங்கள் எல்லாரையும் உயர்த்த போகிறாங்க.